வணக்கம். 7 வரை இன்று செய்தி தொகுப்பிற்கு உங்களை வரவேற்கிறோம். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். டிஎன்பிஎஸ்சி தேர்வு முறையில் மாற்றம், தரம் மற்றும் தமிழுக்கு முக்கியத்துவம் குறையா வண்ணம் பாடத்திட்டம் திருத்தி அமைப்பு. நீலம் புயலின் போது தரை தட்டிய பிரதிபா காவிரி கப்பலை விற்க அனுமதி, சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. புனே ஜெர்மன் பேக்கரி குண்டுவெடிப்பு வழக்கு, குற்றவாளி ஹிமாயத் பேக்கிற்கு மரண தண்டனை விதித்தது நீதிமன்றம். குண்டுவெடிப்பு வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட புல்லருக்கு பொது மன்னிப்பு வழங்க வேண்டும், குடியரசுத் தலைவரிடம் பஞ்சாப் முதலமைச்சர் பிரகாஷ் சிங் பாதல் வலியுறுத்தல். தூக்கு தண்டனையை அறவே ரத்து செய்ய வேண்டும், மத்திய மாநில அரசுகளுக்கு திமுக தலைவர் கருணாநிதி வலியுறுத்தல். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தேர்வு பாடத்திட்டங்கள் மாற்றியமைக்கப்பட்டுள்ளன. இதற்கான அறிவிப்பை அதன் தலைவர் நவநீத கிருஷ்ணன் இன்று வெளியிட்டார். அப்போது பேசிய அவர், தமிழின் முக்கியத்துவம் மற்றும் தேர்வின் தரம் குறையாத வகையில் தேர்வில் மீண்டும் மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மீண்டும் தமிழுக்குள்ள முக்கியத்துவத்தை கொடுத்து அதற்கு ஏற்றவாறு பாடத்திட்டம் அமைக்கப்பட்டுள்ளது. எனவே தமிழ் மொழியில் அவர்கள் விடைகளை அளிப்பதற்கும் ஏதுவாக இந்த தேர்வு முறை அமைக்கப்பட்டுள்ளது. நீலம் புயலின் போது தரை தட்டிய பிரதிபா காவிரி கப்பலை விற்க சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. கடந்த நவம்பர் மாதம் வீசிய நீலம் புயலின் போது தரை தட்டிய பிரதிபா காவிரி கப்பலால் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருப்பதால் கப்பலை தொடர்ந்து வைத்திருக்க விரும்பவில்லை என்றும் கப்பல் நிர்வாகம் தெரிவித்திருந்தது. இதனால் கப்பலை விற்க அனுமதி கோரி கப்பல் நிர்வாகம் மனு தாக்கல் செய்திருந்தது. இந்த வழக்கு நீதிபதி சுதாகர் முன்னிலையில் இன்று விசாரணைக்கு வந்தது. நீதிபதி வழங்கிய தீர்ப்பில் கப்பல் விவகாரத்தில் கப்பல் நிர்வாகம் தன்னிச்சையாகவே விற்க முடியாது என்றும் விற்பனையை பொறுத்தவரை வெளிப்படையாக இருக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். இதன்படி சென்னை உயர்நீதிமன்ற உதவி பதிவாளர் கண்காணிப்பில் கப்பலை விற்றுக்கொள்ள நீதிபதி அனுமதி அளித்தார். வரும் 19, 20 தேதிகளில் கப்பலை விற்பது குறித்த விளம்பரங்களை வெளியிட்டு அதன் அடிப்படையில் வரும் 25 தேதி ஒப்பந்த புள்ளி திறக்கப்பட வேண்டும் என்று நீதிபதி தெரிவித்தார். நீலம் புயலின் போது தரை தட்டிய பிரதிபா காவிரி கப்பலில் இருந்து குதித்தவர்களில் 6 பேர் உயிரிழந்தனர். இவர்களின் குடும்பத்தினர் தொடர்ந்த வழக்கில் பாதிக்கப்பட்ட 6 பேரின் குடும்பத்திற்கும் தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதன்படி நிவாரணத்தை கப்பல் நிர்வாகம் வழங்கியிருந்தது. தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையில் நச்சுவாயு வெளியேற்றம் குறித்து ஆய்வு செய்ய நிபுணர் குழுவை தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் அறிவித்துள்ளது. கமிட்டியின் தலைவராக சென்னை ஐஐடி பேராசிரியர் PST சாய் அறிவிக்கப்பட்டுள்ளார். நிபுணர் கமிட்டியில் ஐஐடி பேராசிரியர் ரெஜி பிலிப் சேர்க்கப்பட்டுள்ளார். இவர்களுக்கு உதவுவதற்காக மாசு கட்டுப்பாட்டு வாரிய பிரதிநிதியாக மோகன் நாயுடு என்பவரும், ஸ்டெர்லைட் நிர்வாகத்தின் சார்பில் அதன் பொது மேலாளர் சுமதி என்பவரும் நியமிக்கப்பட்டுள்ளனர். இந்த குழு ஸ்டெர்லைட் ஆலையை இயக்கி அதன் வாயு வெளியேற்றம், பாதிப்பு, தாக்கம் குறித்து ஆய்வு செய்து வரும் 29 தேதி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. ஸ்டெர்லைட் ஆலையில் கந்தக டை ஆக்சைடு என்ற நச்சுவாயு வெளியேறியதை அடுத்து கடந்த மார்ச் 23 தேதி ஆலையை மூடும்படி மாசு கட்டுப்பாட்டு வாரியம் உத்தரவிட்டது. ஆலையை மீண்டும் திறக்க வலியுறுத்தி சென்னையில் உள்ள தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் ஸ்டெர்லைட் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. மனு மீதான இறுதிக்கட்ட விசாரணை இன்று நடைபெற்றது. இந்த வழக்கில் வைகோ, தூத்துக்குடி ஃபாத்திமா பாபு, வழக்கறிஞர்கள் பிரகாஷ் மற்றும் கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் தனித்தனியே மனு தாக்கல் செய்திருந்தனர். அவர்கள் தங்கள் தரப்பு வாதங்களையும் எடுத்துரைத்தனர். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் இருந்து திமுக உறுப்பினர்கள் 19 பேரை நீக்கும் முடிவை மறுபரிசீலனை செய்ய சபாநாயகர் மறுப்பு தெரிவித்ததை தொடர்ந்து திமுக உறுப்பினர்களான மு.க. ஸ்டாலின், பழனிசாமி ஆகிய இருவரும் இன்று கூட்டத்தொடரை புறக்கணித்தனர். சட்டப்பேரவையில் இன்று நடைபெற்ற மானிய கோரிக்கை மீதான விவாதத்தின் போது பேசிய தேமுதிக சட்டப்பேரவை துணைத் தலைவர் பண்ருட்டி ராமச்சந்திரன், சட்டப்பேரவையின் மரபுப்படி விவாதத்தை தொடங்கி வைக்கும் உரிமையை மீண்டும் தங்களுக்கு அளித்த சபாநாயகருக்கு நன்றி தெரிவித்தார். தொடர்ந்து திமுக உறுப்பினர்களை இந்த கூட்டத்தொடர் முழுவதிலும் இருந்து நீக்கும் முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார். இதே கருத்தை பல்வேறு கட்சிகளும் முன்வைத்தன. எனினும் அந்த முடிவை மறுபரிசீலனை செய்ய முடியாது என சபாநாயகர் திட்டவட்டமாக தெரிவித்தார். இதனை அடுத்து சபாநாயகர் நடுநிலை தவறுவதாக கூறி திமுக உறுப்பினர்கள் மு.க. ஸ்டாலின் மற்றும் பழனிசாமி ஆகிய இருவரும்
சட்டப்பேரவை கூட்டத்தொடரை புறக்கணிப்பதாக அறிவித்தனர். கேள்வி நேரத்தில் நிச்சயமாக குற்றச்சாட்டுகளோ கேலியோ கிண்டலோ யாரையும் நையாண்டை செய்யக்கூடிய வகையில் எதுவும் பேசக்கூடாது என்பது விதிமுறையிலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இந்த நிலை மாறுகிற போதுதான் எங்களுடைய உணர்வுகளை எடுத்துச் சொல்ல வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு வருகிறது. ஆக அந்த வகையில் தான் நாங்கள் ஜனநாயக கடமை ஆற்றிக் கொண்டிருக்கிறோம். எனவே சபாநாயகர் தான் எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று தெளிவாக இடத்திலே நாங்கள் குறிப்பிட்டு சொல்லிவிட்டு வந்திருக்கிறோம். ஆனால் அதற்கு பிறகும் தொடர்ந்து இதே நிலைதான் தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருக்கிறது. சட்டப்பேரவையில் பொதுப்பணித்துறையின் மானிய கோரிக்கை மீதான விவாதம் இன்று நடைபெற்றது. அப்போது நடைபெற்ற வாத பிரதிவாதங்கள் குறித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் உறுப்பினர் பாலகிருஷ்ணனுடன் நமது செய்தியாளர் ஹசீப் கலந்துரையாடியதை இப்போது பார்க்கலாம். இன்று இந்த மணல் விலை ஏற்றம் தொடர்பாகவும் அதை கட்டுப்படுத்துவது தொடர்பாகவும் நீங்க முன்வைத்த கருத்து, அதற்கு அமைச்சருடைய பதில் எது மாதிரி அமைந்தது? தமிழ்நாட்டில் மணல் வியாபாரம் என்பது அரசு நடத்துவதாக அறிவிக்கப்பட்டு அரசு நடத்திக்கிட்டு இருக்கு. ஆனால் உண்மையிலே என்ன நடக்குதுன்னா, அரசு மண்ணை எடுத்து அங்கே சில ஏஜென்ட்டுகள் மாதிரி ஸ்டாக் யார்டுன்னு வச்சிருக்காங்க, அவங்களுக்கு தான் சப்ளை பண்ணுறாங்க. அவங்க மண்ணை சலிச்சு விற்கிறோங்கிற பேரை சொல்லிக்கிட்டு ஒன்றுமே செய்யாமல் இங்கே ஒரு யூனிட் மணல் 600 ரூபாய்க்கு வாங்கினாங்கன்னா அவங்க 1500 ரூபா 2000 ரூபாய்னு வைக்கிறாங்க. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா, அரசுக்கு வர வேண்டிய வருமானமும் அல்ல, இன்னொரு பக்கம் பொதுமக்களுக்கு நுகர்வோருக்கும் அவங்க கூடுதலான விலை வச்சு விற்கிறாங்க. ஆகவே இடையில இருக்கிற இடைத்தரகர்கள் இந்த ஸ்டாக் யார்டுன்னு வச்சுக்கிட்டு அவங்க வியாபாரம் பண்றாங்க. அதை தடுக்கணும்னு சொன்னோம். இதற்கு அமைச்சருடைய பதில் எது மாதிரி அமைந்தது? இதுக்கு அமைச்சர் என்ன சொன்னாங்கன்னா, அவங்க ஏற்கனவே உயர்நீதிமன்றத்தில் ஒரு தடையாணை பெற்றிருக்கிறாங்க, அதை வச்சுக்கிட்டு அவங்க இது மாதிரி செய்யறாங்க அப்படின்னாரு. நாங்கள் சொன்னோம், இது மாதிரி நான் குறிப்பிட போது இது மாதிரி 2011 அவங்க ஒரு தடையாணை பெற்றிருக்கிறது உண்மை. 3 வருஷமா அந்த தடையாணையை ரத்து செய்யக்கூடாது. நீங்க தடையாணை ரத்து செஞ்சீங்கன்னாக்கா நேரடியா பொதுமக்களே உங்ககிட்ட மணல் வாங்குறதுக்கு நிலைமை ஏற்படும். அப்ப நேரடியா குறைச்ச விலைக்கு நீங்க எந்த நோக்கத்துக்காக மணல் வியாபாரத்தை நீங்க அரசு கையில் எடுத்ததோ அது பொதுமக்களுக்கும் அரசுக்கும் பயன்படும். ஆகவே தடையாணையை ரத்து செய்ய வேண்டும் என்று நம்ம கேட்டோம். அதுக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் உரிய நடவடிக்கை நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம், விரைவில் எடுப்போம் அப்படின்னு சொன்னார். சேலம் கரூர் இடையேயான அகல ரயில் பாதையில் பாதுகாப்பு ஆய்வுகள் முடிவடைந்த நிலையில் அடுத்த மாதம் முதல் பயணிகள் ரயில் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சேலம் கோட்டத்தில் நடந்த 58வது தென்னிந்திய ரயில்வே வார விழா கொண்டாட்டத்தின் போது சேலம் ரயில்வே கோட்ட மேலாளர் சுஜாதா ஜெயராமன் இதனை தெரிவித்தார். கடந்த நிதியாண்டில் சேலம் ரயில்வே கோட்டத்தின் மூலம் 500 கோடி ரூபாய் வரவு ஈட்டப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். மேலும் தென்னிந்திய அளவில் சேலம் ரயில்வே கோட்டம் 4 விருதுகளை பெற்றுள்ளதாகவும் சுஜாதா ஜெயராமன் தெரிவித்தார். சென்னை பழனிக்கு இடையே புதிய ரயிலும் சென்னை மதுரைக்கு இடையே விரைவு ரயிலும் இயக்கப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். முன்னதாக சேலம் ரயில்வே கோட்டத்தில் சிறப்பாக பணியாற்றிய அதிகாரிகளுக்கும் ஊழியர்களுக்கும் விருதுகள் வழங்கப்பட்டன. புனே ஜெர்மன் பேக்கரி குண்டுவெடிப்பு வழக்கில் குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்ட ஹிமாயத் பேக்கிற்கு மரண தண்டனை விதித்து புனே நீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்துள்ளது. இந்த வழக்கில் ஹிமாயத் பேக் குற்றவாளி என்று அறிவித்த நீதிமன்றம் இன்று அவருக்கான தண்டனை விவரத்தை அறிவித்துள்ளது. 2010ஆம் ஆண்டு மகாராஷ்டிர மாநிலம் புனேவில் உள்ள ஜெர்மன் பேக்கரியில் நிகழ்ந்த குண்டுவெடிப்பில் 17 பேர் உயிரிழந்தனர். இந்த குண்டுவெடிப்பு தொடர்பாக இந்தியன் முஜாஹிதீன் தீவிரவாதிகள் 5 பேர் இன்னும் தேடப்பட்டு வரும் நிலையில் ஹிமாயத் பேக் என்பவரை மட்டும் காவல்துறையினர் கைது செய்தனர். இந்த வழக்கின் விசாரணை புனே அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. ஹிமாயத் பேக் மீதான குற்றச்சாட்டு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக கடந்த 15ஆம் தேதி புனே அமர்வு நீதிமன்ற நீதிபதி NP தோட்டே அறிவித்தார். மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஹிமாயத் பேக் மகாராஷ்டிர மாநிலம் பீட் மாவட்டத்தைச் சேர்ந்தவர். 1993ஆம் ஆண்டு தில்லியில் நடத்தப்பட்ட கார் குண்டுவெடிப்பு வழக்கில் மரண தண்டனை பெற்ற தேவிந்தர் பால் சிங் புல்லருக்கு பொது மன்னிப்பு வழங்குமாறு குடியரசுத் தலைவர் பிரணப் முகர்ஜியை நேரில் சந்தித்து பஞ்சாப் முதலமைச்சர் பிரகாஷ் சிங் பாதல் வலியுறுத்தியுள்ளார். அவர் தலைமையில் பஞ்சாப் அமைச்சர்கள் மற்றும் எம்பிக்கள் உடன் சென்றனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பாதல் பேசியபோது இது அரிதிலும் அரிதான வழக்கு இல்லை என்றும் தடா நீதிமன்றம் வழங்கிய மரண தண்டனை தீர்ப்பை உச்சநீதிமன்றம் உறுதி செய்ததை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்தார். பஞ்சாபில் பேணப்படும் சமூக அமைதி கெடாமல் பார்த்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பு தங்களுக்கு இருப்பதாகவும் பிரகாஷ் சிங் பாதல் கூறினார். 1993ஆம் ஆண்டில் தில்லி கார் குண்டுவெடிப்பில் 9 பேர் பலியாகினர். இந்த வழக்கில் புல்லருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. மரண தண்டனையை தளர்த்த கோரி புல்லர் குடியரசுத் தலைவரிடம் கருணை மனுவை அளித்தார். இந்த மனுவை குடியரசுத் தலைவர் நிராகரித்ததை அடுத்து உச்சநீதிமன்றத்தில் புல்லர் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுவை உச்சநீதிமன்றம் கடந்த வாரம் தள்ளுபடி செய்தது.
தூக்கு தண்டனையை அறவே ரத்து செய்யும் வழியை காண மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திமுக தலைவர் கருணாநிதி வேண்டுகோள் விடுத்துள்ளார். புல்லருக்கு கருணை காட்டுமாறு பஞ்சாப் முதலமைச்சர் பிரதமரை சந்தித்து வலியுறுத்தியதை தனது அறிக்கையில் கருணாநிதி குறிப்பிட்டுள்ளார். பஞ்சாப் முதலமைச்சரின் கோரிக்கை பரிசீலிக்கப்படும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் ஷிண்டே கூறியிருப்பது மனித உரிமை ஆர்வலர்களுக்கு ஆறுதலையும் நம்பிக்கையையும் அளித்திருக்கிறது என்றும் தெரிவித்துள்ளார். பஞ்சாப் மாநிலத்தைச் சேர்ந்த ஒருவரின் தூக்கு தண்டனையை மாற்ற முதலமைச்சர் முதல் அம்மாநில மக்கள் வரை அனைவரும் ஒருமித்து குரல் கொடுப்பதாக தெரிவித்துள்ள கருணாநிதி தூக்கு தண்டனையை ரத்து செய்ய கோரிய தனது முந்தைய அறிக்கையை மேற்கோள் காட்டியுள்ளார். முருகன், சாந்தன், பேரறிவாளன் ஆகியோரை காப்பாற்ற தமிழக அமைச்சரவையில் தீர்மானம் நிறைவேற்றி ஆளுநருக்கு பரிந்துரைக்குமாறு கோரிக்கை விடுத்து வருவதை கருணாநிதி சுட்டிக்காட்டியுள்ளார். புல்லரின் தண்டனையை மறுபரிசீலனை செய்யும் போது வீரப்பன் கூட்டாளிகள் ஞானப்பிரகாசம், சைமன், மீசை மாதையன், பிளவேந்திரன் மற்றும் ராஜீவ் கொலை வழக்கின் குற்றவாளிகள் மூவரின் தூக்கு தண்டனையையும் இணைத்து பரிசீலித்து தண்டனையை மாற்றியமைத்திட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். 1993ஆம் ஆண்டு மும்பை குண்டுவெடிப்பு வழக்கில் சரணடைய கால அவகாசம் கோரிய ஜைபுன்னிசா உள்ளிட்ட மேலும் 4 பேருக்கு உச்சநீதிமன்றம் 4 வார கால அவகாசம் அளித்துள்ளது. இந்த வழக்கில் தண்டனை விதிக்கப்பட்ட அல்டாப் அலி சையது, அப்துல் ரசாக், யூசுப் நுல்வல்லா ஆகியோர் சரணடைய கால அவகாசம் கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர். அவர்களுக்கு 1 மாத கால அவகாசம் வழங்கி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. அதே நேரத்தில் ஜைபுன்னிஷா, எஸ்ஸா மேமன், யூசுப் கான் ஆகியோரின் மனுக்களை உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்திருந்தது. இன்று பிற்பகல் இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது ஜைபுன்னிசா உள்ளிட்ட 4 பேருக்கு 4 வார கால அவகாசம் அளித்து நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. இந்த வழக்கில் நடிகர் சஞ்சய் தத்திற்கு 4 வார கால அவகாசம் வழங்கப்பட்டதை தொடர்ந்து இதே வழக்கில் தண்டனை விதிக்கப்பட்டுள்ள ஜைபுன்னிசா, அல்டாப் அலி சையது, அப்துல் ரசாக், யூசுப் நுல்வல்லா உள்ளிட்டவர்கள் மனிதாபிமான அடிப்படையில் தங்களுக்கும் கால அவகாசம் அளிக்க வேண்டும் என உச்சநீதிமன்றத்திடம் கோரியிருந்தனர். கடந்த 16ஆம் தேதி சைபுன்னிசாவின் மனுவை நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இதனையடுத்து இன்று சரணடைய வேண்டிய நிலை இருந்தது. இப்போது உச்சநீதிமன்றத்தின் உத்தரவை அடுத்து அவருக்கு 4 வார கால அவகாசம் கிடைத்துள்ளது. புற்றுநோயால் அவதிப்படும் அவரது கருணை மனு குடியரசுத் தலைவர் பிரணப் முகர்ஜியின் பரிசீலனையில் இருப்பதால் அதன் மீது முடிவு எடுக்கப்படும் வரை சரணடைய கால அவகாசம் கோரி அவர் மனு செய்திருந்தார். பெங்களூர் குண்டுவெடிப்பில் இதுவரை துப்பு எதுவும் கிடைக்கவில்லை என்று மத்திய உள்துறை அமைச்சர் சுஷில்குமார் ஷிண்டே தெரிவித்துள்ளார். தில்லியில் பத்திரிகையாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். So far it is not, we have not come to any conclusion, but with the assistance of Tamil Nadu police, we could trace the owner of the motorcycle. தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு. ஏழு வரை இன்று